குட் மார்னிங் எவ்ரிவன். எல்லாரையும் கிரேட் 12 அக்கௌண்டன்சி கிளாஸ்க்கு அன்போடு வரவேற்கிறோம். புது வருடம் புது பாடம். இன்னைக்கு 12th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சியில் என்ன படிக்க போறோம்னு பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். நம்ம இன்னைக்கு படிக்க போற பாடத்தோட பேர் அக்கவுண்ட்ஸ் ஃப்ரம் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ், அதாவது முழுமை பெறாத கணக்கு பதிவியல் பாடம். இதோடைய லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ் என்னென்னு பார்க்கலாமா? To understand the features and limitations of incomplete records, to prepare statement of affairs and calculate profit or loss from incomplete records, to prepare final accounts from incomplete records. நம்ம எப்பவுமே பண்ற மாதிரி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கண்டுபிடிக்க போறோம் மற்றும் அந்த கம்பெனியோடைய நிகர்நிலை, அதாவது பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ண போறோம். ஆனா இது ஒரு இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் அப்படின்றதுனால இருக்கிற இன்ஃபர்மேஷனை வச்சு நம்ம இதை தயார் செய்ய போறோம். எப்படி நம்ம பேலன்ஸ் ஷீட் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் தயார் செய்யறது ஃபார் இன்கம்ப்ளீட் அக்கவுண்ட்ஸ் பார்க்கலாமா? வாங்க. இதுக்கு முன்னாடி we have studied that in accountancy each transaction has got two aspects, அதாவது கணக்கு பதிவியலில் ஒவ்வொரு பரிவர்த்தனையிலும் இரண்டு தன்மைகள் இருக்கும். that is the debit and the credit, அதாவது பற்று மற்றும் வரவு. இததான் நம்ம டபுள் என்ட்ரி புக் கீப்பிங்னு சொல்றோம். தட் இஸ் இரட்டை பதிவு முறை அப்படின்னு நம்ம இதை அழைக்கிறோம். ஆனா நம்மளுடைய சிங்கிள் என்ட்ரியில நம்ம இந்த இரட்டை பதிவு முறையை செயல்படுத்த மாட்டோம். ஏன் செயல்படுத்த மாட்டோம்? இரட்டை பதிவு முறை அப்படின்றது ஒரு ஆர்கனைஸ்டு வே ஆஃப் ரெக்கார்டிங். இது எல்லாருக்கும் தெரியாது. ஒரு சாதாரண டீ ஷாப் நடத்துறவங்களோ இல்லைன்னா ஒரு பெட்டிக்கடை நடத்துறவங்களோ அவங்களுக்கு அக்கௌண்டன்சில எப்படி ஜேர்னல் என்ட்ரிஸ் போடுறது, எப்படி டெபிட் கிரெடிட் என்ட்ரி போடுறதுன்னு தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் பண வரவு, பண செலவு மற்றும் யாருக்கு அவங்க பணம் கொடுக்கணும், யார் அவங்களுக்கு பணம் கொடுக்கணும், அதாவது பர்சனல் அக்கவுண்ட் அண்ட் ரியல் அக்கவுண்ட். இது ரெண்டை பத்தி மட்டும் தான் அவங்களுக்கு தெரியும். ஸோ அதனால அதை பத்தின இன்ஃபர்மேஷனை மட்டும் தான் அவங்க எழுதி வைப்பாங்க. ஸோ இதை தான் நம்ம சிங்கிள் என்ட்ரி புக் கீப்பிங்னு சொல்றோம். அதாவது in a transaction, if only a single aspect is recorded, it is referred to as a single entry system. For example, purchase goods for cash for rupees 5,000. இதை நம்ம ஜேர்னல்ல என்ட்ரி பண்ணும்போது purchase account debtor to cash in போடுவோம். ஆனா சிங்கிள் என்ட்ரியில என்ட்ரி பண்ணும்போது வெறும் இதோடைய கேஷ் என்ட்ரி மட்டும் தான் வருமே தவிர பர்ச்சேஸ் என்ட்ரி வராது. ஏன்னா பணம் கொடுத்து ஒரு பொருளை அந்த வணிகர் வாங்கியிருக்காரு. அதனால அவருக்கு எவ்வளவு பணம் செலவு பண்ணுன்றது மட்டும்தான் அவரோட கணக்குல இருக்குமே தவிர அதை எதுக்காக பண்ணுன்றதை பத்தி அவர் கவலைப்பட மாட்டாரு. அதனால பர்ச்சேஸ் லெஜர் அவர் தயார் பண்ண மாட்டாரு. வெறும் கேஷ் லெஜர் மட்டும்தான் தயார் பண்ண மாதிரி. இந்த மாதிரி வெறும் ஒரே ஒரு வகையான டிரான்சாக்ஷன்ஸை மட்டும், தட் இஸ் ஒரு பரிவர்த்தனையில் ஏதேனும் ஒரு நடவடிக்கை பதிவு செய்யப்படாவிட்டால் அது ஒற்றை பதிவு முறை என்று அழைக்கப்படும். அக்கவுண்டிங் ப்ரொசீஜர். So we have learnt that in an accounting procedure we will be having a transaction, a journal, then journalல இருந்து ledger posting பண்ணுவோம். ledgerல இருந்து ட்ரையல் பேலன்ஸ் தயார் பண்ணுவோம். ட்ரையல் பேலன்ஸை டேலி பண்ணிட்டு அதுல இருக்கக்கூடிய டிரான்சாக்ஷன்ஸை ட்ரேடிங் அக்கவுண்ட்ல போஸ்ட் பண்ணுவோம். என்னென்ன ஐட்டம்ஸ் ட்ரேடிங் அக்கவுண்ட்ல போஸ்ட் பண்ணுவோம்? எக்ஸ்பென்சஸ் அண்ட் இன்கம்மை ட்ரேடிங் அக்கவுண்ட்ல போஸ்ட் பண்ணுவோம், அதாவது ரெவென்யூ. தென் அதுக்கப்புறமா ட்ரேடிங் அக்கவுண்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் ப்ரிப்பேர் பண்ணுவோம். இதன் மூலமா கிடைக்கக்கூடிய நிகர லாபம், தட் இஸ் நெட் ப்ராஃபிட்டை பேலன்ஸ் ஷீட்ல போஸ்ட் பண்ணி ஒரு பிசினஸ் உடைய நிகர் நிலை அறிக்கையை தயார் செய்வோம். இது தான் நம்ம டபுள் என்ட்ரியில ஃபாலோ பண்ணக்கூடிய அக்கவுண்டிங் ப்ரொசீஜர். ஆனா சிங்கிள் என்ட்ரியில இந்த ப்ரொசீஜரை நம்மளால ஃபாலோ பண்ண முடியாது. ஏனென்றால் அந்த வணிகர் மொத்தமா செய்ய வேண்டிய டபுள் என்ட்ரியை செஞ்சிருக்க மாட்டார். He would have recorded only one aspect of the transaction. அதனால அவரிடம் வெறும் ரியல் அக்கவுண்ட் அண்ட் பர்சனல் அக்கவுண்ட்டுக்கான டீட்டெயில்ஸ் மட்டும் தான் இருக்கும். அதாவது எவ்வளவு பணம் வெளியில போயிருக்கு, எவ்வளவு பணம் பிசினஸ்க்குள்ள வந்திருக்கு, எவ்வளவு பேருக்கு அவர் பணம் தரணும், எவ்வளவு பேர் அவருக்கு பணம் தரணும், இந்த டீட்டெயில்ஸ் மட்டும் தான் அவர்கிட்ட இருக்கும். அப்ப என்ன செய்யறது? வாங்க பார்க்கலாம். By using single entry system, we cannot prepare trial balance as well as the final accounts, that is the trading, profit and loss and balance sheet. அதாவது தமிழ்ல சொல்லணும்னா ஒற்றை பதிவு முறையில இருப்பாய்வு மற்றும் இறுதி கணக்குகள் தயார் செய்ய
முடியாது. அப்ப எப்படி அந்த சின்ன பிசினஸ் நடத்தக்கூடிய அந்த வணிகர் எப்படி தன்னுடைய பிசினஸ் ப்ராஃபிட்ல போகுதா இல்ல லாஸ் இன்கர் பண்ணுதான்னு தெரிஞ்சுப்பாரு? அதுக்காகத்தான் சிங்கிள் என்ட்ரி புக் கீப்பிங். இதன் மூலமா நம்ம கிட்ட முழுமையான டேட்டா இல்லைனாலும் அந்த கம்பெனியோடைய அந்த பிசினஸ் உடைய ப்ராஃபிட் எவ்வளோ, லாஸ் எவ்வளோ, நிகர்நிலை அதாவது பேலன்ஸ் எவ்வளோ என்றதை நம்மளால கண்டுபிடிக்க முடியும். So let's see what is the meaning of single entry. The meaning of single entry records. When accounting records are not strictly maintained according to the double entry, these records are called as incomplete accounting records. Example, expenses paid may be entered only in cash account and some transactions are not recorded at all. அதாவது தமிழ்ல சொல்லணும்னா இரட்டை பதிவு முறையின்படி கணக்கியல் பதிவுகள் பராமரிக்கப்படாத போது இந்த பதிவுகள் முழுமையற்ற கணக்கியல் பதிவுகள் என்று அழைக்கப்படுகின்றன. எடுத்துக்காட்டு, செலுத்தப்பட்ட செலவுகள் ரொக்க கணக்கில் மட்டுமே பதியப்படுகிறது, மேலும் சில நடவடிக்கைகள் பதிவு செய்யப்படுவதே இல்லை. அதாவது நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டபுள் என்ட்ரி புக் கீப்பிங், தட் இஸ் டெபிட் கிரெடிட் நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு டிரான்சாக்ஷனுக்கும் டெபிட் அண்ட் கிரெடிட் ஆஸ்பெக்ட்ல ரெக்கார்ட் பண்ணாம ஒரே ஒரு ஆஸ்பெக்ட்ல நம்ம ரெக்கார்ட் பண்ணோம்னா we call that as single entry bookkeeping. சரிங்களா? Features of incomplete record. முழுமையற்ற பதிவுகளின் அம்சங்கள். It is an unsystematic way of recording. அதாவது இந்த incomplete records உடைய அம்சங்கள் என்னென்னு தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். முதல் அம்சம், it is an unsystematic way of recording. ஏன்னா இந்த முறையில நம்ம பேசிக்கா ஃபாலோ பண்ண வேண்டிய டபுள் என்ட்ரி சிஸ்டம், தட் இஸ் டெபிட் அண்ட் கிரெடிட் ஆஸ்பெக்ட் கிடையாது. ஸோ அதனால we call this as a incomplete or a unsystematic way of recording. இது பதிவு செய்வதற்கான ஒரு முறையற்ற வழி. Only cash and personal accounts are maintained. That is, ரொக்கம் மற்றும் தனிப்பட்ட கணக்குகள் மட்டுமே முழுமையாக பராமரிக்கப்படுகின்றன. There is no uniformity in recording of transactions among different organizations. வெவ்வேறு நிறுவனங்களிடையே பரிவர்த்தனை பதிவு செய்வதில் சீரான தன்மை இல்லை. ஏன்னா ஒரு பிசினஸ் பர்சனும், அதாவது ஒவ்வொரு தனி வணிகரும் ஒவ்வொரு முறையில அவங்களுடைய அக்கௌண்ட்ஸை மெயின்டைன் பண்ணுவாங்க. சில பேர் கேஷ் மட்டும் எழுதி வைப்பாங்க, சில பேர் கேஷ் கூட என்ன செலவுன்றதையும் எழுதி வைப்பாங்க, தட் இஸ் யுவர் எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டையும் மெயின்டைன் பண்ணலாம். சில பேர் வெறும் பர்சனல் அக்கௌண்ட் மட்டுமே மெயின்டைன் பண்ணலாம், யாருக்கு பணம் கொடுத்தோம், யார் நமக்கு பணம் கொடுக்கணுன்ற டீடைல்ஸ் மட்டும் மெயின்டைன் பண்ணலாம். அதனால இதுல ஒரு வகையான யூனிஃபார்மிட்டி அமாங் தி பிசினஸஸ் இருக்காது. அடுத்தது, ஃபீச்சர்ஸ் ஆஃப் யுவர் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ்ல the first another thing is that profit and loss is calculated from these records can be relied upon. ஏனென்றால் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய சில வகையான டேட்டாவை மட்டும் பேஸ் பண்ணி தான் நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கிடைக்க போகும். அதனால இது ஒரு யூகம் அடிப்படையான ஒரு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் தானே தவிர கரெக்டான அக்யூரேட்டா நம்ம கால்குலேட் பண்ண டெக்னிக்கல் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கிடையாது. அதனால we cannot rely on the profit and loss calculated from these books of accounts. Only businesses not legally required to use double entry accounting may keep incomplete records. அதாவது எந்தெந்த பிசினஸஸ் டபுள் என்ட்ரி சிஸ்டமை மெயின்டைன் பண்ண வேண்டிய தேவை இல்லையோ, அதாவது சட்டப்படி மெயின்டைன் பண்ண வேண்டிய தேவை இல்லையோ. ஓகே, உங்களுக்கு ஒரு கேள்வி, இப்ப எந்தெந்த பிசினஸஸ் சட்டப்படி டபுள் என்ட்ரி புக் கீப்பிங்கை மெயின்டைன் செய்ய வேண்டாம் சொல்லுங்க பார்க்கலாம். கரெக்ட், சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் மட்டும்தான். ஏன்னா பார்ட்னர்ஷிப்புமே ஒரு ரெஜிஸ்டர்ட் ஆர்கனைசேஷனா இருந்தா சட்டப்படி இட் ஹேஸ் டு மெயின்டைன் தி புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ். ஆமா, அது மட்டும் இல்லாம எல்லா இன்கம் டேக்ஸ் பே பண்ணக்கூடிய பிசினஸும் கம்பல்சரியா லீகல் டேர்ம்ல தான் புக் கீப்பிங் பண்ணணும், அதாவது டபுள் என்ட்ரி புக் கீப்பிங் தான் மெயின்டைன் பண்ணணும். ஸோ இஃப் யூ ஆர் கோயிங் டு பே இன்கம் டேக்ஸ் ஆர் இஃப் யூ ஆர் லயபிள் டு பே யோர் சேல்ஸ் டேக்ஸ் ஆர் யோர் GST, then you will be coming under the category of legally maintaining your accounts in double entry. But if you are exempted from paying your GST or your income tax, then you can maintain your books of accounts in your single entry. Then personal transactions of the owner are often mixed with the business transaction.
இந்த இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ்ல உரிமையாளரின் தனிப்பட்ட பரிவர்த்தனைகள் பெரும்பாலும் வணிக பரிவர்த்தனைகளுடன் கலக்கப்படுகின்றன. அதாவது ஒரு சிறு வணிகரால தன்னுடைய பர்சனல் எக்ஸ்பென்சஸ் என்ன, தன்னுடைய கம்பெனி பேஸ்ட் அதாவது பிசினஸ் பேஸ்ட் எக்ஸ்பென்சஸ் என்னன்னு பிரிச்சு பார்க்க முடியாது. அதனால இரண்டுமே ஒன்றா கலக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ இது வரை நம்ம பார்த்தது சிங்கிள் என்ட்ரியோடைய ஃபீச்சர்ஸ். இப்போ இதோடைய லிமிடேஷன்ஸ், ஓகேங்களா, இதோடைய குறைபாடுகள் என்னென்னு பார்ப்போம். லேக் ஆஃப் ப்ராப்பர் மெயின்டைன் ரெக்கார்ட்ஸ், அதாவது நம்ம முன்னாடியே பார்த்தா மாதிரி இதுல டெபிட் அண்ட் கிரெடிட் என்ட்ரி கிடையாது, நாமினல் அக்கவுண்ட்ஸ் மெயின்டெனன்ஸ் கிடையாது. இதுல சில வகையான டிரான்சாக்ஷன்ஸ் மட்டும் தான், அதாவது ரியல் அண்ட் பர்சனல் அக்கவுண்ட்ஸ் மட்டும் தான் மெயின்டைன் செய்யப்படுது. அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அக்கவுண்ட்ஸ் ஒரு முழுமை பெற்ற அக்கவுண்ட்ஸ் கிடையாது, ஒரு முழுமை பெற்ற டேட்டா கிடையாது. ஹென்ஸ் இட் லேக்ஸ் இன் மெயின்டைனிங் ப்ராப்பர் ரெக்கார்ட்ஸ், பதிவேடுகள் முறையாக பராமரிக்கப்படாமை. இரண்டாவது ப்ராப்ளம், டிஃபிகல்ட்டி இன் ப்ரிப்பேரிங் யுவர் ட்ரையல் பேலன்ஸ். ட்ரையல் பேலன்ஸ் எதுக்காக ப்ரிப்பேர் பண்றோம் சொல்லுங்க பார்க்கலாம். கரெக்ட், நம்ம பண்ண அக்கவுண்ட்ஸ் சரியான முறையில பண்ணியிருக்கோமா, இல்ல ஏதாவது அரித்மெட்டிக் எரர்ஸ், அதாவது கணக்கு வழக்குல ஏதாவது தவறுகள் நடந்திருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்றோம். ஆனா இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் மூலமா நம்மளால ட்ரையல் பேலன்ஸ் ரெக்கார்ட் பண்ண முடியாது. ஏன் தெரியுமா? கெஸ் பண்ணுங்க. கரெக்ட், ஏன்னா இதுல டபுள் என்ட்ரி புக் கீப்பிங் கிடையாது. நம்ம கிட்ட வெறும் டெபிட் இல்லைன்னா கிரெடிட் ஒரே ஒரு என்ட்ரி மட்டும் தான் மெயின்டைன் பண்றோம்ன்றதுனால நம்ம கிட்ட we will not be able to prepare a trial balance, because your trial balance requires debit as well as credit, and your credit should be equal to the value of your debit. So இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ்ல நம்ம ஒன்று கிரெடிட் மட்டும் மெயின்டைன் பண்ணுவோம், இல்லை டெபிட் மட்டும் தான் ஒரு டிரான்சாக்ஷனுக்கு மெயின்டைன் பண்ணுவோம். அப்படின்றதுனால நம்மளால ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ண முடியாது when we are following incomplete accounting. அடுத்தது, difficulty in ascertaining true profitability of the business. வியாபாரத்தின் உண்மையான லாபம் ஈட்டும் திறனை கண்டறிவது கடினம். ஏன்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய டேட்டா ஆர் வெரி வெரி லிமிட்டட் அண்ட் ஒன் சைடட். இதை வச்சு நம்ம ஒரு அப்ராக்சிமேட் ப்ராஃபிட் அண்ட் லாஸை தான் கண்டுபிடிக்க முடியுமே தவிர கரெக்டான ப்ராஃபிட் அண்ட் லாஸை கண்டுபிடிக்க முடியாது. தென் அடுத்தது, அசர்டைனிங் ஃபினான்ஷியல் பொசிஷன். ஃபினான்ஷியல் பொசிஷன்னா என்ன? எஸ், நிதி நிலை நிலவரம். ஸோ இங்க இருக்கிற இன்ஃபர்மேஷனை வச்சு நம்மளால ஒரு பிசினஸ் உடைய நிதி நிலை நிலவரத்தை கண்டுபிடிக்க முடியாது. அதன் காரணம் என்னன்னா the same thing, debit and credit. நமக்கு ரெக்கார்ட்ஸ்ல டெபிட் அண்ட் கிரெடிட் இருந்தாதான் நம்மளால அசட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸை அசர்டைன் பண்ண முடியும். நம்மக்கிட்ட டெபிட் அண்ட் கிரெடிட் ஆஸ்பெக்ட்ஸ் இல்லாததுனால we will not be able to prepare the balance sheet. அடுத்தது, errors and frauds cannot be detected easily. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா ட்ரையல் பேலன்ஸ். எஸ், ட்ரையல் பேலன்ஸ்ல முக்கியமான காரணம் என்ன ப்ரிப்பரேஷனுக்கு? Yes, the main purpose of preparing the trial balance is to detect the errors. But நம்மளால இந்த சிங்கிள் என்ட்ரி புக் கீப்பிங்ல ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் செய்ய முடியாது. அதனால எரர்ஸையோ ஃப்ராட்ஸையோ கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். தி அதர் ப்ராப்ளம், unacceptable to government and other authorities. இதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி if you are legally bonded to file your income tax, if you are legally bonded to pay GST, then you have to compulsorily maintain your accounts only in double entry bookkeeping. நீங்க டபுள் என்ட்ரி புக் கீப்பிங்ல மட்டும்தான் உங்க அக்கவுண்ட்ஸை மெயின்டைன் பண்ண முடியும் if you are going to pay GST or income tax. அப்படி இல்லாத பட்சத்துல நீங்கள் செலுத்தக்கூடிய டாக்ஸ் அமௌண்ட்டை கவர்மெண்ட் ஏற்றுக்கொள்ளப்படாது. அதாவது நீங்க செலுத்தக்கூடிய டாக்ஸ் சரியான அமௌண்ட் அப்படின்னா கவர்மெண்ட் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. தென் டிஃபரன்சஸ் பிட்வீன் டபுள் என்ட்ரி சிஸ்டம் அண்ட் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ். ஸோ நம்ம நிறைய விஷயங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, ஃபீச்சர்ஸ் பார்த்தோம், லிமிடேஷன்ஸ் பார்த்தோம். இப்போ இந்த சிங்கிள் என்ட்ரி புக் கீப்பிங் எப்படி டபுள் என்ட்ரி சிஸ்டம்ல இருந்து வேறுபடுதுன்றதை பார்க்கலாம். த ஃபர்ஸ்ட் திங் இஸ் தட் ரெக்கார்டிங் ஆஃப் டிரான்சாக்ஷன். டபுள் என்ட்ரியில் we record both debit
and credit aspect of a transaction. But as I said to you already, in the case of single entry, we record only one aspect of your transaction, whether a debit aspect or a credit aspect. அனைத்து நடவடிக்கைகளின் பற்று மற்றும் வரவு ஆகிய இரு தன்மைகளும் பதிவு செய்யப்படாது in the case of incomplete records. Then personal, real and nominal accounts are maintained in the double entry system. But in the case of incomplete records, as I said to you already, only personal and cash accounts are maintained. Then the third differences between the double entry system and the incomplete records, it's that preparation of trial balance. As I said to you already, double entry சிஸ்டமில் மட்டும்தான் நம்மளால் ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ண முடியும். இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸில் நம்மளால் ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ண முடியாது. தென் டிட்டர்மினேஷன் ஆஃப் ட்ரூ ப்ராஃபிட் அண்ட் லாஸ். நம்ம டபுள் என்ட்ரியில் கண்டுபிடிக்கக்கூடிய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் மட்டும்தான் லீகலி அக்செப்டட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ். இன்கம்ப்ளீட் அக்கௌண்ட்ஸில் நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஒரு யூகம் சார்ந்தது மட்டும்தான். அதனால் அது லீகலி அக்செப்டபிள் பை தி கவர்மெண்ட் கிடையாது. Double entry system la determination of financial position. In the case of your double entry system, you can determine the financial position using your balance sheet. அதாவது நிதி நிலையை தெரிந்து கொள்ள இருப்பு நிலை குறிப்பு தயாரிக்க முடியும். ஆனால் incomplete recordsல you cannot know your financial position directly. That is, உண்மையான நிதி நிலைமையினை கண்டறிய முடியாது. அடுத்தது suitability. As I said to you already, double entry system is a universally accepted system. So எல்லா வகையான ஆர்கனைசேஷன் அனைத்து அமைப்புகளுக்கும் பொருந்தக்கூடிய ஒன்று. ஆனா incomplete records is only suitable for small sized sole proprietorship organizations. That is, இது சிறிய அளவிலான தனியார் வணிகம் மற்றும் கூட்டாண்மை நிறுவனங்களுக்கு மட்டுமே பொருந்தக்கூடிய ஒரு வகையான புக் கீப்பிங். தென் the next thing is that it is about the reliability. Can you rely on your incomplete records? No, right? So incomplete recordsல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட் அண்ட் லாஸாக இருந்தாலும் சரி, இல்லை நம்ம முயற்சி செஞ்சு கண்டுபிடிக்கக்கூடிய நிதி நிலையாக இருந்தாலும் சரி, it is not a reliable source. But a double entry system is the one of the most reliable data about the organization. The next one is acceptability. In the case of double entry system, it is acceptable to all users, including tax authorities and other financial institutions. அதாவது நீங்க ஒரு பேங்க்ல போயிட்டு லோன் கேட்குறீங்க, அப்போ உங்களுடைய அக்கௌண்ட்ஸை ப்ரெசென்ட் பண்ண சொல்லுவாங்க. நீங்க டபுள் என்ட்ரி புக் கீப்பிங்ல உங்க அக்கௌண்ட்ஸை மெயின்டைன் பண்ணியிருந்தா மட்டும்தான் அதன் அடிப்படையில் உங்களுக்கு கிடைச்ச ப்ராஃபிட் அண்ட் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷனை பொறுத்து உங்களுக்கு லோன் அப்ரூவ் ஆகும். நீங்கள் சிங்கிள் என்ட்ரி முறையில் உங்களுடைய அக்கௌண்ட்ஸை மெயின்டைன் செஞ்சுருந்தீங்கன்னா அதன் அடிப்படையில் உங்களுக்கு லோன் அப்ரூவ் ஆகிறதுல மிக மிக கடினமான ப்ரொசீஜர்ஸ் இருக்கலாம். ஓகே, ஸோ உங்கள் எல்லாருக்கும் இப்போ சிங்கிள் என்ட்ரினா என்ன, அது டபுள் என்ட்ரி புக் கீப்பிங்லேருந்து எப்படி வேறுபடுதுன்றது புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன checking for understanding பார்க்கலாமா? Come on. First, incomplete records are generally maintained by large corporations, government organization, small size sole proprietorship business, multinational enterprise. கரெக்டான ஆன்சர் என்ன கண்டுபிடிங்க? Correct. Small size sole proprietorship business. The reason is that they keep only basic financial records due to limited resources and simple operations, unlike large entities that follow complete accounting system. ஏனென்றால் ஒரு சிறிய வணிக நிறுவனத்தில் அதிகப்படியான கணக்குகள் இருக்காது. ஒரு நாள் கணக்கில் அவங்களுக்கு ஒரு 10 to 15 டிரான்சாக்ஷன்ஸ் தான் இருக்கலாம். அதனால அதை ஈஸியாக அவங்களால சிங்கிள் என்ட்ரியில் ரெக்கார்ட் பண்ண முடியும். ஆனால் ஒரு பெரிய நிறுவனத்தில் ஒரு நாளைக்கே 1,00,000க்கு மேலே டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதை சிங்கிள் என்ட்ரி முறையில் அவங்களால ரெக்கார்ட் பண்ண முடியாது. அந்த நிலைமையில் all the large size organizations should go for double entry bookkeeping only. அடுத்த question பார்க்கலாமா? Balance sheet
can be prepared in single entry or double entry. Correct. Balance sheet can be prepared only using your double entry bookkeeping system. இதுக்கான reason என்னன்னு பார்க்கலாமா? A balance sheet is prepared under the double entry system because this method records transactions with both a debit and credit, ensuring accuracy and completeness in the financial reporting. So, நம்மளுடைய டபுள் என்ட்ரி முறையில் மட்டும்தான் நம்ம டெபிட் அண்ட் கிரெடிட் யூஸ் பண்ணுறதுனால நம்மக்கிட்ட அசட்டோட வேல்யூம் கரெக்டாக தெரியும், லைபிலிட்டிஸோடைய வேல்யூம் கரெக்டாக கண்டுபிடிக்க முடியும். அதனால் டபுள் என்ட்ரி சிஸ்டமில் மட்டும்தான் நம்மளால் பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஆர் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா லீகலி அக்செப்டட் பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஓகே, இப்போ இந்த சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம்ல அப்போ ப்ராஃபிட் என்னன்னு கண்டுபிடிக்கவே முடியாதா மேம் அப்படின்னு தானே நீங்க கேட்குறீங்க? இல்லை, சிங்கிள் என்ட்ரிலையும் சில வழிமுறைகள் பயன்படுத்தினா நம்மளால ப்ராஃபிட் என்னன்னு கண்டுபிடிக்க முடியும். அந்த வழிமுறைகள் என்னென்ன, அதோடைய ப்ரொசீஜர்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? வாங்க. Without profit and loss account and balance sheet, it is hard to find profit of the firm and its financial position. Then how to do it? இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கான ஆன்சர் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் அண்ட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ். நம்மளால ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் ப்ரிப்பேர் பண்ண முடியாது, பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ண முடியாது. ஆனால் நம்மளுடைய ரியல் அண்ட் பர்சனல் அக்கவுண்ட்ஸ் மூலமா we can prepare statement of profit and loss. Your statement of profit and loss is more or less like your profit and loss but with some missing figures. ஓகேவா? ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதில் ப்ராஃபிட் அண்ட் லாஸில் இருக்கக்கூடிய முழுமையான இன்ஃபர்மேஷன் இருக்காது. அண்ட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் பேலன்ஸ் ஷீட் மாதிரியான ஒரு அறிக்கை தான். ஆனால் பேலன்ஸ் ஷீட்டில் it has to tally. Your debit side should tally with your credit side. ஆனால் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸில் you will have missing figures. In simple understanding, ப்ராஃபிட் எப்படி கண்டுபிடிக்கிறது? யோசிச்சு பாருங்க. ஒரு பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும் போது உங்கள் கையில் 1,00,000 ரூபாய் இருக்கு. அந்த பிஸ்னஸ் செஞ்சு முடிச்ச ஒரு வருஷத்துக்கு அப்புறமா உங்கள் கையில் 1,50,000 ரூபாய் இருக்கு. அண்ட் அஸ்யூம் that you have done all your transactions in cash. நீங்கள் கடனுக்கு எந்த வியாபாரமும் செய்யல, எல்லாமே கேஷ் பேஸ்டு டிரான்சாக்ஷன்ஸ் தான் செஞ்சிருக்கீங்க. அப்படின்னா உங்க பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும் போது உங்ககிட்ட இருந்த முதல் 1,00,000 ரூபாய், பிஸ்னஸ் முடிக்கும் பொழுது அதாவது அந்த வருட இறுதியில உங்ககிட்ட இருக்கிற முதல் 1,50,000 ரூபாய். அப்ப இந்த வருஷத்துல நீங்க எவ்வளவு earn பண்ணிருக்கீங்க? கரெக்ட், 50,000 ரூபாய் earn பண்ணிருக்கீங்க இல்லையா? இப்ப another எக்ஸாம்பிள். வருஷத்துடைய முதல்ல உங்ககிட்ட இருக்கக்கூடிய முதல் 1,00,000 ரூபாய். ஆனா வருஷத்துடைய முடிவுல உங்ககிட்ட இருக்கக்கூடிய முதல் 80,000 ரூபாய். அப்ப நீங்க எவ்வளவு ப்ராஃபிட் earn பண்ணிருக்கீங்க? கரெக்ட், நீங்க ப்ராஃபிட் earn பண்ணல, லாஸ் இன்கர் பண்ணிருக்கீங்க. எவ்வளோ? எஸ், 20,000 rupees. ஓகேவா? ஸோ when we compare the opening capital with the closing capital, we will be able to determine whether we have got a profit or loss. அதாவது தொடக்க முதலையும் இறுதி முதலையும் கம்பேர் செய்யும் பொழுது நமக்கு அது இரண்டுக்குமான வித்தியாசத்தின் மூலமா ஒரு பிசினஸ் உடைய லாபம் அல்லது நஷ்டம் எவ்வளவுன்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியும். இதுக்கான ஃபார்மேட் என்னன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட், இந்த ஃபார்மேட்டை we call it as statement of profit or loss for the year ன்னு சொல்லுவோம். இதுல என்னென்ன பர்டிகுலர்ஸ் வரும்ன்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட், you start with capital at the end. You add drawings for the year. Then you subtract additional capital introduced during the year. The resulting figure is called as adjusted closing capital. In the adjusted closing capital la irundhu, if you subtract opening capital, the resulting figure will be your profit or loss for the year. If you get a positive figure, it is a profit. If you get a negative figure, you call it as a loss. Adjusted capital equals to closing capital plus drawing minus additional closing capital. At the same time, if you want to find your profit and loss equals to closing capital plus drawing minus additional closing capital minus opening capital. அதாவது
திரும்ப உங்களுக்கு ஒரு தடவை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். நிலை அறிக்கை தயாரித்து லாபம் அல்லது நட்டம் கண்டறிவதற்கான படிநிலைகள். முதலில் அவ்வாண்டின் இறுதி முதல், அதாவது க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கணும். அதனுடன் அவ்வாண்டின் எடுப்புகளை கூட்டணும் மற்றும் அவ்வாண்டின் கொண்டு வந்த கூடுதல் முதலை கழிக்கணும். இதன் மூலமா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஐட்டத்தை யூ கால் இட் அஸ் சரி கட்டப்பட்ட இறுதி முதல்னு அழைப்போம். இந்த சரி கட்டப்பட்ட இறுதி முதல்ல இருந்து தொடக்க முதல நம்ம கழித்தா நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஐட்டத்தோடைய பேர் தான் அவ்வாண்டின் லாபம் அல்லது நட்டம். உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சுதா? எஸ். ஓகே. So now let's see how to use this statement of affairs. நிலை அறிக்கையை எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ்னா நான் என்ன சொன்னேன் ஞாபகம் இருக்கா? எஸ், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ரிசம்பிள்ஸ் யுவர் பேலன்ஸ் ஷீட். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்றது ஒரு பேலன்ஸ் ஷீட்டுடைய ஃபார்மேட் தான். ஆனா அதில் முழுமை பெற்ற கணக்குகள் இருக்காது. அசட்ஸ் உடைய மொத்த வேல்யூவும் லயபிலிட்டிஸ் உடைய மொத்த வேல்யூவும் அதில் இருக்காது. You will be having some missing figures. So let's see the format for your statement of affairs. First thing, before getting into the concept of statement of affairs, let me explain what is a statement of affairs and how to prepare it. It is a statement showing the balances of assets and liabilities on a particular date. நிலை அறிக்கை என்பது ஒரு குறிப்பிட்ட நாளுக்கான சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் இருப்பை காட்டும் ஒரு அறிக்கை ஆகும். It is prepared from incomplete records. இது முழுமையற்ற பதிவுகளில் இருந்து தயாரிக்கப்படுகிறது. This statement resembles a balance sheet. இந்த அறிக்கை ஒரு இருப்பு நிலை குறிப்பை ஒத்தி இருக்கிறது. The differences between asset and liability is equal to capital. சொத்துக்கும் பொறுப்புகளுக்கும் இடையிலான வேறுபாடு மூலதனம். உங்க எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம கிரேட் 11 படிக்கும் பொழுது அக்கவுண்டிங் ஈக்குவேஷன் படிச்சோம். ஓகே, யாராவது ஒருத்தர் அக்கவுண்டிங் ஈக்குவேஷனை ஞாபகப்படுத்தி சொல்ல முடியுமா? எஸ், அசெட்ஸ் மைனஸ் லயபிலிட்டி ஈக்குவல் டு கேபிட்டல். எக்ஸாக்ட்லி கரெக்ட். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் அந்த அக்கவுண்டிங் ஈக்குவேஷனை தான் ஃபாலோ பண்ணுது. அதன் மூலமா தான் we are trying to find the capital, that is the opening capital and the closing capital. எதுக்காக இந்த opening capital closing capital உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? When you want to find your profit and loss for the year, you need capital at the end and the opening capital. So to find the capital at the end and the opening capital, we need to prepare statement of affairs. So statement of opening statement of affairs and closing statement of affairs. இந்த ரெண்டு statement of affairsம் prepare செஞ்சு opening statement of affairs மூலமா opening capitalum, closing statement of affairs மூலமா closing capitalum கண்டறிந்து அதன் மூலமா தான் நம்மளால statement of profit and loss தயார் செய்ய முடியும். புரிஞ்சுதா? Now let's see the steps involved in preparation of statement of affairs. அதாவது ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் தயார் செய்வதற்கான முறைகள் என்னென்னு பார்ப்போம். முதல்ல ஆண்டு தொடக்கத்தில் உள்ள சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகளின் இருப்புகளை கொண்டு தொடக்க நிலை அறிக்கை தயாரித்து தொடக்க முதலை கண்டறியவும். That is, ascertain opening capital by taking opening balances of the assets and liabilities. நம்ம இப்போ பார்த்தா மாதிரி you have to prepare your statement of affairs. So statement of affairs prepare பண்ணும் பொழுது நம்ம கிட்ட எவ்வளோ assets இருக்குன்ற வேல்யூவை கண்டுபிடிக்கணும். நம்மிடம் எவ்வளவு liabilities இருக்குன்ற வேல்யூவை கண்டுபிடிக்கணும். So assets minus liabilities will give you your capital value. So இதுதான் முதல் ஸ்டெப். அடுத்தது தேய்மானம், வராக்கடன்கள், நிலுவையில் உள்ள செலவுகள் மற்றும் முன்பணம் செலுத்திய செலவுகள், நிலுவையில் உள்ள வருமானம், மூலதனத்தின் மீதான வட்டி மற்றும் எடுப்புகள் மீதான வட்டி போன்ற அனைத்து சரி செய்தல்களையும் செய்வதன் மூலம் இறுதி மூலதனத்தை உறுதி செய்யுங்கள். ஓகே, இப்போ நம்மளுடைய ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட்டுக்கும், அதாவது ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ்க்கும் க்ளோசிங் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ்க்கும்
என்ன வித்தியாசம் இருக்கும்? அதே அசெட்ஸ் அதே liabilities தானே? இல்ல. நம்ம க்ளோசிங் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் தயார் செய்யும் பொழுது we have to inculcate all the adjustments. என்னென்ன adjustments அதுல போடுவோம்? Ascertain closing capital by making all adjustments such as depreciation, bad debts, outstanding and prepaid expenses, outstanding income, interest on capital and interest on drawing. இந்த எல்லா வகையான சரி செய்தல்களையும் பதிவிடுவதன் மூலம் நம்மால் க்ளோசிங் கேபிட்டல், அதாவது இறுதி மூலதனம் எவ்வளோன்னு கண்டுபிடிக்க முடியும். அடுத்தது, இறுதி மூலதனத்துடன் எடுப்புகளை கூட்டவும். தட் இஸ் add the amount of drawing to the closing capital. முதல்ல நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிச்சோம். அதுக்கப்புறமா எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட்ஸையும் செஞ்சு க்ளோசிங் கேபிட்டலும் கண்டுபிடிச்சோம். அதுக்கப்புறமா with the closing capital you have to add your drawings. Then only you will be able to ascertain the actual profits earned during the year. அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும்னா, deduct the amount of additional capital introduced to get the adjusted closing capital. இந்த வருடத்துல நம்ம கூடுதல் முதல் ஏதாவது உள்ள செலுத்தி இருந்தோம்னா you have to subtract it, அதாவது you have to take it out, கழிக்கவும். Then the last step, ascertain profit or loss by subtracting opening capital from adjusted closing capital. சரி கட்டப்பட்ட இறுதி முதலிலிருந்து தொடக்க முதலை கழித்து லாபம் அல்லது நஷ்டத்தை கண்டுபிடிக்கவும். ஓகே, இப்போ இதோட ஃபார்மேட்டா பார்க்கலாமா? வாங்க. So the format for your statement of affairs is that it is similar to your balance sheet. So you will have your liabilities and your assets. So liability side la enna items varum? You will have sundry creditors, you will have bills payable, you will have outstanding expenses, you will have bank OD, you will have capital, that is your opening capital. If you are going to do opening statement of affairs, you will have opening capital. If you are going to do closing statement of affairs, then this item will be your closing capital. Okay, va? Then the next thing, what you will be having on your asset side, you will be having your cash in hand, cash at bank, sundry debtors, bills receivable, stock and trade, prepaid expenses and your fixed assets. Okay, so here the statement of affairs is used to determine the opening and the closing capital from the given details in the incomplete records. Once the capital is ascertained, the final accounts such as trading account, profit and loss account and balance sheet can be prepared even though it is not a legally accepted one. புரியுதா? So now நம்ம asset sideல என்னென்ன வரும்ன்றத பார்த்தோம். Asset sideல you will be having your cash in hand, your cash at bank, your sundry debtors, your bills payable, your stock and trade, prepaid expenses and fixed assets. And liability sideல sundry creditors, bills payable, outstanding expenses, bank OD and இதன் மூலமா asset sideக்கும் liability sideக்கும் இருக்கக்கூடிய difference-அ கேபிட்டல்ல கண்டுபிடிச்சு போடுவோம். அதனால தான் கேபிட்டலை பேலன்சிங் ஃபிகரா போட்டிருக்கும். ஓகேவா? ஸோ இந்த கேஸ் ஆஃப் யோர் ஸ்டேட்மெண்ட் ஃபார்மேட் ஆஃப் யோர் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ், மேம் நீங்கள் தானே மேம் சொன்னீங்க இன்கம்ப்ளீட் அக்கௌண்ட்ஸில் நம்ம எல்லா அக்கௌண்ட்ஸும் மெயின்டைன் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு, அப்போ எப்படி மேம் இவ்வளோ டைரெக்டாக சன்ட்ரி டெப்டார்ஸ் போட்டிருக்கீங்க, சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் போட்டிருக்கீங்க, பில்ஸ் ரிசீவபிள்ஸ் போட்டிருக்கீங்க, பில்ஸ் பேயபிள்ஸ் போட்டிருக்கீங்க, இதெல்லாம் எப்படி மேம் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு யாருக்காச்சும் தோணுதா? கரெக்ட். ஸோ இந்த டேட்டாவும் நமக்கு டைரக்டா கிடைக்காது. ஸோ அப்போ சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ், பில்ஸ் பேயபிள், சன்ட்ரி டெப்டார்ஸ், பில்ஸ் ரிசீவபிள் இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கும் ஒரு ஃபார்மேட் இருக்கு. என்னன்னு பார்க்கலாமா? முதல்ல சன்ட்ரி டெப்டார்ஸ். ஸோ இதுதான் டோட்டல் டெப்டார்ஸோடைய ஃபார்மேட். ஸோ உங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். டெப்டார்ஸ் ஆர் அசெட்ஸ் ஆர் லயபிலிட்டிஸ்? கரெக்ட். Debtors are assets. So all assets will have a debit balance. Very correct. So you will be starting your debtors account with a debit balance. So two balance brought down, that is your opening balance. Okay. Then two sales. நம்ம செய்யக்கூடிய எல்லா வகையான credit sales இதில் entry ஆகும். Then two bank account, that is the checks which have been dishonored. Then
to bills receivable. That is, if any bills receivable is being dishonored, that entry also will be put here. And then on the credit side, என்னென்ன வரும்? By cash. This is the amount of cash which we are receiving from the debtors. Debtors இடம் இருந்து பெறப்பட்ட தொகை. Then by bank. Debtors நமக்கு பேங்க் மூலமா பணம் செலுத்தினாலோ செக் மூலமா பணம் செலுத்தினாலோ அதை பை பேங்க்னு என்ட்ரி போடுவோம். அடுத்தது பை டிஸ்கவுண்ட் அலவுட். இந்த டிஸ்கவுண்ட் இட்ஸ் அ கேஷ் டிஸ்கவுண்ட். ஒரு டெப்டார் நமக்கு முன்கூட்டி பணம் செலுத்துவதற்காக நாம் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய டிஸ்கவுண்ட்டை தான் கேஷ் டிஸ்கவுண்ட்னு சொல்றோம். So if you are giving any cash discount, then that has to be entered here. Then by sales returns, by bad debts. Bad debts அப்படின்னா வராக்கடன்கள். ஸோ ஒரு டெப்டார் நமக்கு பணம் தரவே மாட்டாங்க அப்படின்றது ஊர்ஜிதப்படுத்தப்பட்டதுக்கு அப்புறமா we will be recording it as a bad debts. அடுத்து வருவது by bills receivable. அதாவது what is the difference between a debtor and a bills receivable? டெப்டார்ஸ் அப்படின்றவங்க நம்ம கிட்ட இருந்து கடனுக்கு பொருட்களை வாங்கினவங்க. பட் பில்ஸ் ரிசீவபிள்ஸ் அப்படின்னும் போது அந்த கடனுக்கு பொருட்களை வாங்கினவங்க நமக்கு ஒரு ப்ராமிசரி நோட் கொடுத்தாங்கன்னா, நான் கண்டிப்பா இந்த டேட்டுக்கு உங்களுக்கு பணம் கொடுத்துருவேன் அப்படின்னு ஒரு ப்ராமிசரி நோட்டை சைன் பண்ணி நமக்கு கொடுத்தாங்கன்னா, தென் டெப்டார்ஸ் பிகம் பில்ஸ் ரிசீவபிள். ஓகேவா? புரிஞ்சுதா? ஸோ whenever your debtor is giving you a bills receivable, then you record it as by bills receivable. அடுத்து இது எல்லா டிரான்சாக்ஷன்ஸையும் செஞ்சதுக்கு அப்புறமா என்ட்ரி போஸ்டிங் போட்டதுக்கு அப்புறமா நமக்கு டெபிட் சைடு அண்ட் கிரெடிட் சைடு டேலி செஞ்சு அதுக்கப்புறம் வரக்கூடிய பேலன்ஸை தான் பை பேலன்ஸ் கேரிட் டவுன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இந்த ஃபார்மேட்டை வச்சு யூ கேன் ஃபைண்ட் யோர் ஓப்பனிங் டெப்டார்ஸ் அண்ட் யோர் க்ளோசிங் டெப்டார்ஸ். இதில் எது மிஸ்ஸிங் ஃபிகராக இருந்தாலும் கண்டுபிடிக்கலாம். ஓப்பனிங் டெப்டார்ஸ் ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸில் யூஸ் பண்ணுவோம். க்ளோசிங் டெப்டார்ஸை க்ளோசிங் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸில் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி இதில் ஏதாச்சும் ஒரு மிஸ்ஸிங் ஃபிகராக இருக்கலாம். சில சமயம் நம்மளுடைய சேல்ஸ் மிஸ்ஸிங் ஃபிகராக கூட இருக்கலாம். அப்போ இந்த ஃபார்மேட்டை யூஸ் பண்ணி சேல்ஸ் கண்டுபிடிச்சி நம்மளுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணும் போது அங்கே யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இப்போ டெப்டார்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கண்டுபிடிச்சோம். ஓப்பனிங் டெப்டார்ஸ், க்ளோசிங் டெப்டார்ஸ் ஆர் சேல்ஸ், இந்த 3 ஐட்டமும் டெப்டார்ஸோட ஃபார்மேட்ல இருந்து எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தோம். அடுத்து பில்ஸ் ரிசீவபிள். பில்ஸ் ரிசீவபிள் அண்ட் டெப்டார்ஸ் ஆர் வெரி ரிலேட்டட் டாபிக்ஸ். இப்பதான் சொன்னேன் இல்லையா, இப்போ வெறும் கிரெடிட்க்கு மட்டும் சேல் பண்ணியிருந்தோம்னா தட் இஸ் அ டெப்டார். If your debtor gives you a promissory note saying that she or he will pay on a particular date, இந்த டேட்ல இந்த அமௌண்ட்டை உங்களுக்கு கண்டிப்பா நான் பணத்தை கொடுத்துருவேன் அப்படின்னு ஒரு ப்ராமிசரி நோட் சைன் பண்ணி கொடுத்தா then it becomes a bills receivable. அதனால bills receivable, is it a asset or a liability for you? Correct, it's a asset. So all assets will have debit balance. Very correct. So now we will be starting with the debit balance here. So two balance brought down, that is the opening balance. Then two sundry debtors, that is bills receivable received during the year from the debtors. Debtors கிட்ட இருந்து இந்த வருஷத்துல நம்ம ரிசீவ் பண்ண ப்ராமிசரி நோட்ஸை தான் ஆர் பில்ஸ் ரிசீவபிள்ஸை தான் இங்க ரெக்கார்ட் பண்ணணும். அடுத்து கிரெடிட் சைட்ல பை கேஷ் அக்கவுண்ட், அதாவது பில்ஸ் ரிசீவபிள் ஹானர்ட், அதாவது எந்த பில்ஸ் ரிசீவபிளை நம்ம பணமா மாற்றி இருக்கோமோ அந்த பில்ஸ் ரிசீவபிளோடைய வேல்யூ இங்க வரும். தென் பை சன்ட்ரி டெப்டார்ஸ் அக்கவுண்ட், தட் இஸ் பில்ஸ் ரிசீவபிள் டிஸ்ஆனர்ட். சில நேரம் பில்ஸ் ரிசீவபிள்ஸ் டிஸ்ஆனர் ஆகலாம். டிஸ்ஆனர்னா பணமாக மாற்றப்படாமல் திருப்பி அனுப்பப்படலாம். ஓகேவா? அப்ப பில்ஸ் ரிசீவபிள் will again become into a debtor. So அதனால to convert your bills receivable into debtors, the entry is sundry debtors account data to bills receivable. So அந்த entry தான் நம்ம இங்க போட்டிருக்கோம். This one. அடுத்து 4 என்ட்ரிஸும் போட்டதுக்கு அப்புறமா இந்த அக்கௌண்ட்டை டேலி செய்யும் பொழுது, பேலன்ஸ் செய்யும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய பேலன்ஸை தான் பை பேலன்ஸ் கேரி டவுன்னு சொல்லுறோம். ஓகேவா? ஸோ இப்போ ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ்ல we will be using the opening balance of your bills receivable. Closing statement of affairs we will be using the
balance brought down. That is the closing balance of our bills receivable. Okay. So, debtors and bills receivable are very interrelated accounts. So, இது ரெண்டு accounts prepare பண்ணும் பொழுது நல்லா செக் பண்ணிக்கங்க. நீங்க bills receivablesல போட்ட எல்லா debtor entryயும் நீங்க debtor accountலயும் கரெக்டா போஸ்ட் பண்ணியிருக்கீங்களான்றத ஒரு தடவை செக் பண்ணிக்கங்க. ஸோ நம்ம அசட் சைடில் வரக்கூடிய சன்ட்ரி டெப்டார்ஸ் அண்ட் பில்ஸ் ரிசீவபிள் இதோடைய ஃபார்மேட்ஸ் பார்த்தோம். இப்போ லைபிலிட்டி சைடில் வரக்கூடிய சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் அண்ட் பில்ஸ் பேயபிள் இதோட ஃபார்மேட் என்னன்னு பார்க்கலாமா? சரி வாங்க. சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் தட் இஸ் டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் ஃபார்மேட். ஸோ சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் ஒரு அசட்டா லயபிலிட்டியா? கரெக்ட். சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் இஸ் அ லயபிலிட்டி. அது நம்ம அடுத்தவங்களுக்கு திருப்பி செலுத்த வேண்டிய கடன் உடைய வேல்யூ. அப்ப it will always have a credit balance. So which side will you have your opening balance? Correct, on your credit side. So by balance brought down, opening balance, and then next by purchase account. அதாவது நம்ம கிரெடிட்க்கு பண்ண purchases. So அதோடைய வேல்யூவும் by sideல வரும். Then next by bank account. அடுத்து வரக்கூடியது by bills payables account. So by bank account is the value of the check dishonored and by bills payable account is the value of your bills dishonored. Checks dishonored, bills dishonored na நம்ம கொடுத்த செக்கோ இல்ல நம்ம கொடுத்த பில்ஸோ பே பண்ணாம திரும்பி வந்துடுச்சுன்னா then you call it as checks dishonored or bills dishonored. அதாவது நம்ம பணம் செலுத்தல அதனால அந்த செக்ஸ் திரும்ப வந்திருக்கு. ஓகேவா? Now on the debit side. So debit sideல என்னென்ன ஐட்டம்ஸ் வரும்னு பார்க்கலாமா? First item, to cash account. That is the cash which we have paid to the creditors during the year. நம்மளுடைய கிரெடிட்டர்ஸ்க்கு இந்த வருடம் முழுதுமா நம்ம பே பண்ண பணம். அடுத்தது to bank account. That is the checks which we have paid to the creditors. அடுத்து to discount received. நம்ம முன்னாடியே பணம் செலுத்தினதுனால நம்ம கிரெடிட்டர்ஸ் நமக்கு தந்த டிஸ்கவுண்ட், தட் இஸ் தி கேஷ் டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட். அடுத்து வருவது பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ், நம்ம செஞ்ச ரிட்டர்ன்ஸ். அடுத்து வருவது டு பில்ஸ் பேயபிள்ஸ் அக்கவுண்ட், தட் இஸ் தி பில்ஸ் பேயபிள்ஸ் விச் வி ஹாவ் அக்செப்டட் டியூரிங் த இயர். இப்போ நீங்க யோசிக்கலாம், கிரெடிட்டர்ஸ்க்கும் பில்ஸ் பேயபிள்க்கும் என்ன வித்தியாசம்? எஸ், கிரெடிட்டர்ஸ் அப்படின்றது நம்ம ஒரு பர்சன் கிட்ட இருந்து கடனுக்கு பொருட்கள் வாங்கி இருந்தா then that person is called as a creditor. இப்ப அந்த கிரெடிட்டாருக்கு நம்ம பணத்தை இந்த தேதியில இந்த அளவு பணத்தை தந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராமிசரி நோட்டை எழுதி கையெழுத்திட்டு கொடுத்தா then your creditors is been converted into your bills payable. ஓகேவா? அடுத்தது இந்த டெபிட் சைட் அண்ட் கிரெடிட் சைட் ரெண்டு டிரான்சாக்ஷன்ஸும் போஸ்டிங் பண்ணதுக்கு அப்புறமா வரக்கூடிய டிஃபரன்சஸ் ஆன் யோர் டெபிட் சைட் அண்ட் யோர் கிரெடிட் சைட் டோட்டல் we carry it forward to your to balance carried down, that is your closing balance. As you all know, the opening balance will be used in your opening statement of affairs and your closing balance will be used in your closing statement of affairs. Okay va? So இப்ப இந்த டோட்டல் கிரெடிட்டர்ஸ் ஃபார்மேட்டை வச்சு நீங்கள் ஓப்பனிங் கிரெடிட்டர்ஸ் கண்டுபிடிக்கலாம், க்ளோசிங் கிரெடிட்டர்ஸ் கண்டுபிடிக்கலாம், சில நேரத்தில் கிரெடிட் பர்ச்சேசஸும் கண்டுபிடிக்கலாம். ஓகே, அண்ட் ஈவன் சம்டைம்ஸ் யுவர் கேஷ் பெய்டு கேன் ஆல்சோ பி அ மிஸ்ஸிங் ஃபிகர் இயர். ஸோ நீங்கள் கேஷ் பெய்ட் டு கிரெடிட்டர்ஸும் கண்டுபிடிக்க முடியும். அடுத்து வருவது பில்ஸ் பேயபிள். ஆஸ் ஐ செட் டு யூ ஆல்ரெடி, யுவர் பில்ஸ் பேயபிள் அண்ட் யுவர் கிரெடிட்டர்ஸ் ஆர் ரிலேட்டட் டாபிக்ஸ். கிரெடிட்டர்ஸ்க்கு நம்ம ஒரு ப்ராமிசரி நோட் சைன் பண்ணி கொடுத்திருந்தா then it becomes your bills payable. So bills payable is an asset or liability for you or for a business? Yes, bills payable are a liability for a business. So all liabilities will have debit balance or credit balance? Correct, all liabilities will have credit balance. So bills payable will also have a credit balance and hence we will start with by balance brought down opening balance. Then you will have your sundry creditors, that is the bills accepted during the year. Okay va? Then on the debit side we will be having two cash account, that is the bills payable dishonored, two sundry creditors, that is the bills payable dishonored, and then
we will be having two balance carried down, that is debit side and credit side. இது ரெண்டுத்துக்குமாக இருக்கக்கூடிய differences we will be putting it in to balance carried down as a closing balance, and that will be the balancing figure. ஓகேவா? ஸோ இந்த ஃபார்மேட்டை வச்சு நம்மளால opening balance of bills payable கண்டுபிடிக்க முடியும், closing balance of bills payable கண்டுபிடிக்க முடியும், and bills payable accepted during the year கண்டுபிடிக்க முடியும். Okay, so these are the basic formats which we will be using for preparation of statement of affairs. ஓகேவா? இப்போ ஒரு சின்ன checking of understanding செய்யலாமா? Come on, it's time to check our understanding. Dash showing the balance of assets and liabilities on the particular date in a single entry system. இதுக்கான answer என்ன சொல்லுங்க? Correct. Statement of affairs. Second one, if the closing capital is greater than the opening capital in the statement of profit and loss, it is called as, யோசிச்சு சொல்லுங்க, your closing capital is greater than your opening capital. நம்மளுடைய closing capital is 1,50,000 and opening capital is 1 lakh. அப்ப இந்த வருஷம் நமக்கு profit கிடைச்சிருக்கா இல்ல loss suffer பண்ணிருக்கோமா? Correct. We have gained profit during the year. Okay students, இது வரைக்கும் நம்ம single entry bookkeepingனா என்ன, அதோட advantages என்ன, disadvantages என்ன, and how it is different from the double entry bookkeeping, இது எல்லாத்தையும் பார்த்தோம். பட் இந்த single entry bookkeeping வச்சு ப்ராஃபிட் எப்படி கண்டுபிடிக்கிறது, ஃபினான்ஷியல் பொசிஷன் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். அது வரைக்கும் happy learning and have a good day.